ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஒய் மகாலிங்க சாஸ்திரியின் கௌண்டின்ய பிரகசனம் உரை வழங்குபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சி இயக்குனர் டாக்டர் வி யமுனா தேவி அவர்கள். இன்று நாம் ஸ்ரீ வை மகாலிங்க சாஸ்திரி என்பவரால் இயற்றப்பட்ட கௌண்டின்ய பிரகசனம் எனும் நாடக வகையையும் அவரை பற்றியும் அறிந்து கொள்வோம். சம்ஸ்கிருத இலக்கியத்தில் காவியங்களை திருஷ்யம், அதாவது பார்க்கப்படுவது, ஸ்ரவ்யம் என்றால் கேட்கப்படுவது என்று இரு வகையாக பிரித்துள்ளார்கள். இதில் முதல் வகையான திருஷ்யத்தில் நாட்டியம், நிருத்தம், நிருத்யம் என்று 3 வகைகள் இருக்கின்றன. நாட்டியம் எனப்படும் ரூபகத்தில் நாடகம், பிரகரணம், பாணம், பிரஹசனம், டிமம், வியாயோகம், சமவகாரம், வீதி, அங்கம், ஈகாமிருகம் என்ற 10 வகை நாடகங்கள் காணப்படுகின்றன. இதில் பிரஹசனம் என்பது நகைச்சுவையை வெளிப்படுத்தும் பாத்திரங்களைக் கொண்ட ரூபகமாகும். சம்ஸ்கிருதத்தில் பிரஹசனம் என்பதற்கு சிரிப்பூட்டுவது மற்றும் சிரிப்பால் நிரம்பியது, அதாவது பிரஹஸ்யமானைர்யுக்தம் பிரஹசனம் என்று பொருள். வை மகாலிங்க சாஸ்திரி அவர்கள் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஓர் சிறந்த கவிஞர். இவர் சிறந்த சம்ஸ்கிருத மேதையும் கவியுமான ஸ்ரீ அப்பய தீட்சிதரின் குலத்தில் வந்த ஸ்ரீ தியாகராஜ அத்வர்யு மன்னார்குடி ராஜு சாஸ்திரி அவர்களின் பேரனும் ஸ்ரீ யக்ஞகவி அவர்களின் மகன் என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். குலே மஹத்யப்பய்ய தீட்சிதானாம் ஸ்ரீ தியாகராஜ அத்வரிணாம் பிரபௌத்ரஹ விபஷ்சிதோ யக்ஞகவேஸ்தனூஜஹ ஸ்ரீமன் மகாலிங்க இதி பிரதீதஹ. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த இவர் பல சம்ஸ்கிருத காவியங்களை படைத்துள்ளார். லகுராமச்சரித்தம், 3 பாகங்கள் கொண்ட உரைநடை நூலான பாசகதா சக்கரம், கிங்கிணி மாலா, வியாஜோக்தி ரத்னாவளி, பிரமர சந்தேஷ, வனலதா, ஔவையாரின் பாடல்களின் சம்ஸ்கிருத மொழிபெயர்ப்பான திரவிடாரிய சுபாஷித சப்ததி, ஷம்புச்சரியோபதேச மற்றும் தேசிகேந்திர ஸ்தவாஞ்சலி போன்ற காவியங்களையும், கௌண்டின்ய பிரஹசனம் மற்றும் கலிப்ராதுர்பாவம் என்ற 2 நாடகங்களையும் படைத்துள்ளார். கௌண்டின்ய பிரஹசனம் என்பது 2 பகுதிகளை அங்கங்கள் கொண்ட ஒரு நாடகமாகும். இதில் 2 வகை மனிதர்களான ஒரு கிருஹஸ்தருக்கும், அதாவது ஒரு குடும்பஸ்தருக்கும் ஒரு வழிப்போக்கருக்கும் இடையே பசியால் ஏற்பட்ட உரசலை காட்டியிருக்கிறது. இந்த பிரஹசனத்தில் காட்டப்பட்ட நிகழ்ச்சி சிறியதாக இருந்தாலும் அது பசி மற்றும் இதர உணர்வுகளால் ஏற்படும் பாதிப்புகளை காண்பித்திருக்கிறது. நாம் இப்போது இந்த நவீன நாடகத்தின் இலக்கிய சுவையை ரசிக்கலாம். பரதமுனி நாட்டியசாஸ்திரத்தின் 18ஆம் அத்தியாயத்தில் பிரஹசன நாடகத்தின் லட்சணத்தை கூறும்போது பிரஹசனம் சுத்தம், சங்கீர்ணம் என்று 2 வகைப்படும் என்கிறார். பிரஹசனமபி விக்ஞேயம் விவிதம் சுத்தம் ததா சங்கீர்ணம். மேலும் மக்களால் நன்கு அறியப்பட்ட மற்றும் கண்டிக்கப்பட வேண்டிய பாசாங்குகளும் கபட நாடகங்களுமே பிரஹசனத்தின் கருவாக இருக்க வேண்டும் என்று பரதமுனி கூறுகிறார். லோகோபசாரயுக்தாயா வார்த்தா யஸ்ச தம்ப சம்யோகः ச பிரஹசனே பிரயோஜ்யோ தூர்த்த விவாத சம்பன்னஹ. இவ்வகை படைப்பின் நோக்கமே இத்தகைய கபடதாரிகளை வெளிப்படுத்தி மக்கள் அவர்களை நிராகரிக்க வேண்டும் என்பதே. பிரஹசனேனஹி பாகண்டி பிரபிருத்தீனாம் சரிதம் விஜ்ஞாய விமுகः புருஷோ ந பூயஸ்தான் வஞ்சகான் உபசர்பதி இதி. பிரஹசனத்தின் முக்கியமான சுவையே நகைச்சுவைதான். பெண்கள், குழந்தைகள் உட்பட எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய கதாவஸ்து, அதாவது கதைக்கரு. பொதுவாக பிரஹசனங்கள் வாழ்வில் நெறியிழந்தவர்களின் கதையை கூறி
ஒருவர் எப்படி வாழக்கூடாது என்பதை காட்டும். உதாரணமாக, கூடா நட்பு என்பது சாதுக்கள், சந்நியாசிகள், படித்தவர், பண்டிதவர்கள் போன்றவர்களின் மனதையே கெடுக்கும் என்னும்போது எளிமையான மனிதர்களின் நிலையை பற்றி என்ன கூறுவது? அபினவ பாரதி எனும் நூலில் அபினவகுப்தர் ஒரு பிரஹசனம் என்பதானது ஒரு அறிவாளியை மேலும் அறிவாளியாக்கவும் தீயவர்களிடம் இருந்து ஒதுங்கி இருக்கவும் கற்றுக் கொடுக்கும் என்று கூறுகிறார். யதுக்தம் பிரஹஸ்யமானஹ ததாபூத சரிதாவலோகனேன ஹி சம்ஸ்கிருதமதிஹ வ்யுத்பாத்யஹ ந பூயஸ்தான் வஞ்சகான் உபசர்பதி இதி. நாம் இப்போது பார்க்க இருக்கும் கௌண்டின்ய பிரஹசனம் சுத்த பிரஹசனம் வகைக்கு சேர்ந்தது. இந்த நாடகத்தில் 3 கதாபாத்திரங்களே உள்ளன. கிருத்ரதாசர் மற்றும் ஜிஹ்மலா தம்பதிகள் மற்றும் ஒரு வழிப்போக்கரான கௌண்டின்யர் என்பவர் மட்டுமே. நாடகம் கிருத்ரதாசர், ஜிஹ்மலா என்ற கணவன் மனைவி இருவரின் உரையாடலுடன் தொடங்குகிறது. அன்றைய தினம் துவாதசி ஆகையால் தங்கள் மதிய உணவை எப்பொழுதும் போல் அல்லாமல் காலையிலேயே முடித்தனர் அந்த தம்பதிகள். அதனால் மதிய வேளையில் சிறிது பசித்ததால் மனைவி ஜிஹ்மலா சிற்றுண்டி ஏதாவது செய்ய விரும்பினாள். ஆகவே என்ன வகை சிற்றுண்டியை தன் கணவர் விரும்புகிறார் என்று அறிய மனைவி அவரை வினவினாள். சில சிற்றுண்டிகளை கூறுகிறாள். பூரி, அதாவது பிஷ்டா பூப்பம், மோதகம் கொழுக்கட்டை, மாஷா பூப்பம் வடை, சத்தும் சத்துமா, ஸ்வீயம் சுஷியம், லட்டுக்கம் லட்டு, முறுக்கு அதுதான் சுஷ்குலி, போலி பௌலிம், பேணி சர்க்கரை பொங்கல், சர்க்கரா அன்னம், இட்லி, கரம்பம் போன்ற சிற்றுண்டி வகைகளை கூறி இவற்றில் எதை செய்யலாம் என்று கணவனை கேட்கிறாள். பிஷ்டா பூப்பம் மோதகம், மாஷா பூப்பம் சக்தும், ஸ்வீயம் லட்டுக்கும் சுஷ்குலிம் வா பௌலிம் பேணீம் சர்க்கரான்னம் கரம்பம் ஸ்வாத்யம் கின்னு தே கல்பயாமி. இந்த செய்யுளில் சுற்றுண்டிகளை அழகாக வரிசைப்படுத்தியிருக்கிறார் கவிஞர் வை. மகாலிங்க சாஸ்திரியார். சாஸ்திரி அவர்கள் ஒவ்வொரு சிற்றுண்டி வகையின் நன்மை தீமைகளை கிருத்ரதாசரின் வார்த்தைகளில் கவிநயத்துடன் வெளிப்படுத்தி உள்ளார். உளுந்தால் ஆன வடை, மாஷா பூப்பம் ஒரு வஞ்சகத் தோழனைப் போல முடிவில் தொந்தரவு கொடுக்கும் என்றும், சத்துமா சத்தும் ரொம்பவும் சாதாரணமானதும் என்பதால் நிராகரிக்கப்படுகின்றது என்றும், இனிப்புகள் பிரியமானவர்களின் வார்த்தைகள் போல் மனதுக்கு உகந்தவை என்றும், ஷஷ்குலீம் எனப்படும் முறுக்கு வேலையை அதிகம் இழுக்கும் என்றும் அழகாக விளக்குகிறார். மாஷா பூப்ப சுஹ்ருதிவஷடஹ क्लेशदायी विपाके साधारण्यात् परिचित इव अनाधरस्सक्तु पिष्टे अस्त्युद्वेगो मधुरविकृतिष्वाप्तवाक्येषु यद्वत् सेवा क्लेशो रसविधुरता शष्कुली दुष्प्रबन्धे. இறுதியில் மனைவி இனிப்பான பொரி உருண்டை செய்ய முடிவு செய்து அதற்கு தேவையான பொருட்களோடு ஏலக்காய், உலர் திராட்சை ஆகியவற்றை வாங்கி வரும்படி கணவரிடம் சொல்கிறாள். கணவர் தேவையான பொருட்களை வாங்க சந்தைக்கு கிளம்புகிறார். சந்தைக்கு போகும் முன் தன் மனைவியை கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கிறார். ஏனெனில் வழிப்போக்கர் கௌண்டின்யர் வலுக்கட்டாயமாக வீட்டிற்குள் நுழைந்து அங்குள்ள அனைத்து உணவு பதார்த்தங்களையும் எவருக்கும் மீதம் வைக்காமல் சாப்பிட்டு விடுவார். கௌண்டின்யரிடம் ஏமாறாமல் கவனமாக இருக்கும்படி மனைவியை எச்சரிக்கிறார் கிருத்ரதாசர். இத்துடன் முதல் அங்கம் நிறைவுறுகிறது. இரண்டாம் பாகம் அவர்கள் வீட்டிற்குள் அத்துமீறி உள்ளே நுழையும் கௌண்டின்யருடன் தொடங்குகிறது. ஜிஹ்மலா ஒரு சிறப்பு பலகாரத்தை செய்யப்போவதையும், கிருத்ரதாசர் வீடு திரும்புவதை எதிர்நோக்கி ஜிஹ்மலா காத்து கொண்டிருப்பதையும் அறிந்து கொண்ட வழிப்போக்கர் எவ்விதத்திலாவது கிருத்ரதாசரின் வீட்டிற்குள் நுழைய எண்ணி காத்து கொண்டிருந்தார். மிகவும் நுண்ணறிவுள்ள அவ்வழிப்போக்கர் தன்னையே ஏமாற்றும் வகையில் கிருத்ரதாசர் பின்வழியாக தன் வீட்டுக்குள் நுழைந்து விட்டதையும் அறிந்திருந்தார். அங்கு கிருத்ரதாசரும் அவர் மனைவி ஜிஹ்வலாவும் எப்படியாவது உள்ளே நுழைந்துவிட துடித்து கொண்டிருக்கும் கௌண்டின்யரை துரத்திவிட பல வழிகளை கையாள்கிறார்கள். தங்கள் முயற்சிகளில் தோல்வியடைகின்றார்கள். சாமர்த்தியமிக்க கௌண்டின்யர் அவர்களை ஏமாற்றி வீட்டுக்குள் நுழைந்து அவர்கள் செய்து வைத்திருந்த
பலகாரங்களை அவர்களுக்கு மிச்சம் வைக்காமல் உண்டுவிடுகிறார். ஒருவர் ஒருபோதும் தனியே உண்ணக்கூடாது, மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ண வேண்டும். பகிராமல் உண்பது பாபம் என்பதே இந்த பிரகசனம் கூறும் செய்தியாகும். ஏகஸ்வாதுன புஞ்சீத இத்யேவம் காதாச்ச லௌகிகி. இந்த நாடகத்தில் உள்ள அலங்காரங்களையும் காவியாம்சங்களையும் சற்று ரசிக்கலாம். முதல் பாடலிலேயே உவமை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜிலேபியை கவிதையுடன் ஒப்பிடப்பட்டு மதுர ரசத்துடன் விளங்குகிறது என்று கூறுகிறார். இந்த நாடகத்தின் இறுதிப் பாடலிலும் ஸ்லேஷோபமா, ஸ்லேடையுடன் கூடிய உவமை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஜிலேபி எவ்வாறு வாயில் வைக்கும்போது மிருதுவாக இருக்கிறதோ, சிறிது அழுத்தினாலே பாகு கசிந்து இனிமையை கொடுக்கிறதோ, கண்ணுக்கு இனிமையாக இருக்கிறதோ, பல வளைவுகள் கொண்டிருக்கிறதோ, அவ்வாறே கதை கருவும் ஒரு ரசிகருக்கு எல்லா ரசங்களையும் வழங்கி அழகான கவிதைகளுடன் கதையின் பல திருப்பங்களுடன் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் மகாலிங்க சாஸ்திரி. மிருத்வீத்ருதாதரபுடே லகுபீடனேன ச்யோதன்னிரந்தரரசாரசகோவிதானாம் வர்ணப்ரகர்ஷ விலசத்வஹலோர்மிகாட்யா யுஷ்மாந்தினோது கவிதா மதுஷஷ்குலீவ. மோனைகளும் அழகாக கையாளப்பட்டிருக்கின்றன. மூன்றாம் பாடலில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் யமகம் மனதுக்கு உவகை அளிக்கிறது. முதல் பாகத்தில் வரும் பூப என்ற வார்த்தையும் கடைசி பாகத்தில் வரும் திய என்ற வார்த்தையும் இரு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பிஷ்டா பூபம் மோதகம் மாஷா பூபம் சக்தும் ஸ்வீயம் லட்டுகம் ஷஷ்குலீம் வா பௌலிம் பேணிம் சர்க்கரான்னம் கரம்பம் ஸ்வாத்யம் கின்னுதே கல்பயாமி. பலகாரத்தை செய்ய உபயோகிக்கப்படுகின்ற பொருட்களை வரிசையாக அழகாக பாடல்கள் புனையப்படுத்தி இருக்கின்றார். திருஷ்ட பிருஷ்ட முப்பேதனாரிகேலம், அதாவது சிறிய கஷ்ணங்களாக தேங்காயை கஷ்ணங்களாக செய்து அதை நெய்யில் வறுத்து கொண்டிருக்கிறார். அததான் திருஷ்ட பிருஷ்டம் உபேதனாரிகேலம். சுரி தைலம், நல்ல பொடி செய்த ஏலக்காய். மதுகோஸ்தனி பலாட்யம், திராட்சை தேனை போல இருக்கக்கூடிய திராட்சா பலம். பிருதுலோச்சனி கல்பயாஷு மஹ்யம். இப்பேற்பட்ட இந்த திரவியங்கள் எல்லாம் சேர்த்து அந்த சிற்றுண்டியை செய்ய வேண்டும் என்று கணவன் கூறுகிறார். பிருதுகான்னம் குடபாக சம்பிரகிருதம் அதவா மரீச்ச சிபிட்டம் கிருத பிருஷ்டம் கஷித நாரிகேலயுக்தம். சோ முதல் வகையில இனிப்பான அவல் பண்ணலாம் அப்படிங்கிறதை கணவன் கூறுகிறார். அல்லது அதவா மரீச்ச சிபிட்டம் கிருத பிருஷ்டம் கஷித நாரிகேலயுக்தம், கார அவல் கூட பண்ணலாம் அப்படிங்கிறதாக கணவன் இங்கே கூறுகிறார். இந்த பிரகசனத்தின் முக்கிய நோக்கமே நம் நாட்டின் பெருமைக்குரிய பாரம்பரியமான விருந்தோம்பலை அறிவுறுத்துவதுதான். ஆனால் வழிப்போக்கரான கௌண்டின்யரை அந்த தம்பதிகள் துரத்துவது தவறான செயல். சமூகத்தில் நசித்து வரும் நல்ல வழக்கமான விருந்தோம்பலை நகைச்சுவையுடன் வழங்குகிறது இந்த நாடகம். இறுதியில் அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்து அனைத்தையும் சாப்பிடும் அந்த வழிப்போக்கரை வடவாக்னியுடன் ஒப்பிடுகிறார் கவி. யத் வடவாக்னி முதரே பிப்ரத் ச சர்வாஷி உபகல்பயித்ருணாம் அம்சலேஷமபி அவசேஷ்யமானம் நக்ஷமதே. அவர் தான் விருந்தாளிகளை அவமதிப்பதற்காக இவ்வாறு சொல்லவில்லை. எந்த தொழிலும் செய்யாமல் மற்றவர்கள் வீட்டில் மட்டுமே உண்டு வாழும் சோம்பேறி மனிதர்களுக்கு உடையோ ஆடையோ கொடுக்கக்கூடாது என்று நித்யம் பரான்னலோலாய நிர்வியாபாரேண திஷ்டதே நதத்யாத் வாசமன்னம் வா த்விஜாயாபி அலசாத்மனே என்பதையே வலியுறுத்தி உள்ளார். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஒய் மகாலிங்க சாஸ்திரியின் கௌண்டின்ய பிரகசனம். உரை வழங்கியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சி இயக்குனர் வி யமுனா தேவி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.